ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று ஆடிப்பூரம். பங்குனி உத்திரத்தில் சிவன் மற்றும் பார்வதி திருமணம் முடிந்த பிறகு ஆடிப்பூரத்தில் எல்லா தேவியருக்கும் வளைகாப்பு விழா கொண்டாடுவது ஒரு புனிதமான பாரம்பரியம். அம்மன் சன்னதியில் கண்ணாடி வளையல்களால் அலங்காரம் செய்வார்கள். இந்த நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. அதேபோல் அம்மனுக்கு அணிவித்த பிறகு பிரசாதமாக கொடுக்கப்படும் வளையல்களை அணிந்து கொண்டால் அந்த பெண்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், சுபிட்சமான வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை. அம்மனுக்கு வளையல் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வாங்கி கொடுத்து வழிபட்டால் வாழ்வில் பல அதிசயங்கள் நடைபெறும் என்பது நம்பிக்கை. ஆடிப்பூரம் என்பது தமிழ் மாதமான ஆடியில் வரும் பூர நட்சத்திரம் அன்று கொண்டாடப்படும் உற்சவமாகும். இது மகாலட்சுமியின் அவதாரமான ஆண்டாளின் அவதார தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. பார்வதி தேவியின் வளைகாப்பு விழாவாகவும் கொண்டாடப்படுகிறது ஆடிப்பூரம். ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஆடிப்பூரம் ஜூலை 28ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. ஜூலை 27ஆம் தேதி மாலை 6:55 மணிக்கு துவங்கி 28ஆம் தேதி இரவு 8 மணி வரை பூரம் நட்சத்திரம் உள்ளது. இன்றைய தினம் சதுர்த்தி திதியும் இணைந்து வருவதால் விநாயகரையும் ஆண்டாளையும் அம்பிகையும் வழிபடுவது மிகச் சிறப்பு. ஆடிப்பூரத்தில் எப்படி நம்ம வளையல் மாலை கட்டி நம்ம வீட்டில் உள்ள அம்மனை அலங்கரித்து கும்பிடலாம் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்க் நம்ம சேனல் நேம் கீழே உள்ள ப்ளே பட்டனில் இருக்கும். கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இது மாதிரி ஒரு வளையல் மாலை கட்டி அம்மனுக்கு நீங்கள் சாத்தி வழிபாடு செய்யுங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.